டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி நாளைக்கு ஈவினிங் சந்திக்க போகிறோம் அப்படின்னா அவங்க ஆல்மோஸ்ட் அந்த கூட்டணிக்குள் போயிட்டாங்கிறது அர்த்தம். ரெண்டாவது, நேற்று ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் வீடியோ கான்ஃபரன்சிங்கில் நடந்து அதில் பெரும்பாலானவர்கள் கூட்டணிக்கு போகலாங்கிறத ஒத்துக்கிட்டாங்கிற அதை வந்து உறுதிப்படுத்துறாங்க. அதாவது நாங்கள் ஒரு முடிவு எடுக்க போகிறோம். கூட்டணி பாஜக முடிவு பண்ணுறீங்க, வேற மாதிரி கூட்டணி வேற யார் கூட்டணி இருக்க? வேற கட்சியோட கூட்டணி வைக்க போறாங்களா? அரவிந்த் கெஜ்ரிவாலோட கூட்டணி வைக்க போறாரா? பவன் கல்யாணோட கூட்டணி வைக்கிறோம்? மம்தா பானர்ஜியோட கூட்டணி வைக்க போறாங்களா? பாஜக தான். இந்த முகரக்கட்டை பார்த்தாலே தெரியும் நீ யாருன்னு. இதுல வந்து மம்தா பானர்ஜியோட கூட்டணி வச்சாருன்னு வச்சுக்கோங்க, அதையும் பெருமை சொல்லலாம். பாத்தீங்களா எங்க தலை தில்ல பாத்தீங்களா, கல்கத்தால போய் கூட்டணி வச்சு, கல்கத்தாவோட கூட்டணி திமுக அது வரையும் வச்சது இல்ல. திமுக திட்டு இல்ல, நாங்க வச்சுட்டோம். இதே மம்தா பானர்ஜி எது சொன்னாலும் சரின்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்குல்ல. அதாவது இந்த மனப்பிரழ்வுன்றாங்கல்ல, அது எப்படி நடக்குதுன்னா, ஒரு இடத்துல நீங்க அப்படி நின்றுவீங்க, உங்களுடைய மைண்ட் வந்து வேற பக்கம் ஆசிலேஷன் ஆகாது, ஒரு ஸ்டக் ஆகி நின்றோம். நாளைக்கு காலையில் மழை பெய்யும், வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வெயில் அடிக்கும் அப்படிங்கிறது மைண்டில் ஃபிக்ஸாக ஓடிக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி ஒரு கூட்டத்துக்கு என்னன்னா, தீய சக்தி திமுக, உலகத்திலே மிகப்பெரிய தீய சக்தி திமுக அப்படிங்கிறதே வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாப்ல விஜய். அதாவது விஜயினுடைய அரசியல் ஆபத்தான அரசியலுங்கிறது நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். எப்படி பக்குவப்படுத்துறாரு அப்படின்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு தீய சக்தி வந்து திமுக தான், மோசமான கட்சி திமுக தான். பாஜக கூட பரவாயில்லப்பா, பாஜக திமுகவை விட பாஜக பரவாயில்லைங்கிற ஒரு நார்மலைஸ் பண்ணக்கூடிய அரசியலை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காரு விஜய். நம்ம ஆரம்பத்தில் சொல்கிறோம், அந்த அரசியல் தான் ஆபத்தான அரசியல். கடைசியில் எங்கே வந்து நிற்கிறார் பாருங்க, திமுக எதிர்ப்பதற்காக அந்த பாஜகவோட கூட்டணி கைகோர்க்கு எங்கே போகிறாப்பு, அதான் வந்து கடைசியோடைய முடிவு. இதை வந்து திட்டம் இன்னைக்கு எடுக்கிற முடிவு இல்லை, இதை வந்து ரொம்ப நாளாகவே அந்த பிளானை பண்ணுறாரு. திமுக வந்து உலகத்திலே மிகப்பெரிய தீய சக்தி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் இந்த வார் நடக்குது இல்லைங்க, அதுக்கு திமுக தாங்க காரணம். இன்னைக்கு ஈரான் இஸ்ரேல் வார் நடக்கக்கூடிய திமுக தான் காரணம், உலக பொருளாதாரம் முடங்குறதுக்கு திமுக தான் காரணம், பெட்ரோல் தட்டுப்பாட்டுக்கு திமுக தான் காரணம் அப்படிங்கிறத நிறைய செக் பண்ணிட்டு இருக்காப்புல. இதை வந்து என்னன்னா கடைசி நேரத்தில் ஜாயின் பண்ணுறதுக்கு வழியாக இருக்கும்னு பார்க்குறாங்க. இன்னைக்கு பேசியிருக்க நேரத்தில் ஏதோ ஒரு கருத்து கணிப்பிட்டுருக்காங்க, ஒரு காமெடியான கருத்து கணிப்பு. தாவேக்கா வந்து 18%, திமுக விட தாவேக்கா தான் முன்னணி இருக்கு. ஏப்பா நீங்கள் தான் முன்னணி இருந்தா ஏன் கூட்டணிக்கு போகிற? நீ சோலாவே நீ வந்து ஜெயிக்கக்கூடிய திறமை இருந்துச்சுன்னா ஏன் முன்னாடி போகிற, நீ ஏன் கூட்டணிக்கு போகிற? அப்போ இது வந்து ஒரு முடிவு வந்துட்டாங்க. நம்ம இந்த அதிமுக பாஜக கூட்டணி பலகீனமாக இருக்குது, பல பிரிவுகளாக இருக்குது, தொங்கி போய் கிடக்கு. இதை வச்சு தமிழ்நாட்டில் வண்டியை ஓட்ட முடியாதுன்னு பாஜக நினைக்குது, இந்த அதிமுக வச்சு வண்டியை ஓட்ட முடியாதுன்னு நினைக்குது. எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் கேட்டால் யாரும் ஏற்றுக்கிற மாட்டாங்க, இந்த மூஞ்சியை காமிச்சா ஓட்டு விழுகாதுங்கிறது உறுதியாக நம்புது பாஜக. அப்போ இதுக்கு இன்னொரு சில கட்சிகளை சேர்க்கணும்னு பார்க்குறாங்க. எந்த கட்சியும் வரல, நம்மளால் உருவாக்கப்பட்ட ஒரு தம்பி இருக்கார்ல, அவர் கூப்பிடு, உள்ள கூப்பிடு, அவருக்கு பின்னாடி ஒரு இளைஞர் கூட்டம் இருக்குன்னு பார்க்குறாங்க, அப்படின்னு கொண்டு வர்றாங்க. அப்படி ஒரு கணக்கு போடுறாங்க. உண்மையிலேயே தேர்தல் நேர்மையாக நடந்தால்